நம்முடைய இந்தியாவில் 17-18ஆம் நூற்றாண்டில் நாம் என்ன உலகத்தினுடைய எதிர்காலம் என்ன, உலகம் என்னன்னே நமக்கு 100-90-99 பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ஒரு ஊரில் இருந்து ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி தெரிய வச்சவன் வெள்ளைக்காரன் தான். அதை நம்ம நன்றியோட நம்ம நினச்சி தான் பார்க்கணும். ஐரோப்பியருடைய வருகைக்கு பிறகு தான் நாம் அடிமைகளாக அவனுக்கு அடிமையாக இருக்கிறோங்கிற விஷயமே நமக்கு தெரிஞ்சது. அவங்க தந்த கல்வி தான். அவங்க தந்த கல்வினால் அவன் நம்ம ஆதிக்கம் பண்ணுறான். வேறு வேறு ஆதிக்கங்கள் இருக்குது. மனிதனுக்கு சுதந்திரம் ரொம்ப வேணும். அவனுடைய தாய்மொழியை அவன் கல்வி கற்கணும் அப்படின்னு பல சிந்தனையெல்லாம் அதுக்கு பிறகு தான் மெல்ல மெல்ல வந்தது. அதுக்கு பிறகு சுதந்திர காந்தி காலகட்டம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் சுதந்திர இயக்கம் வந்தது. இந்த சுதந்திர இயக்கம் வந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சுதந்திர இயக்கம் மட்டும் வரல, இலக்கிய மறுமலர்ச்சி இந்தியா முழுவதும் வந்தது. தமிழ்நாட்டிலையும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. மறுமலர்ச்சின்னா என்னான்னு நான் விளக்கி ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. பழைய இலக்கியங்களெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு மக்களுக்கு, அதாவது படித்த சமுதாயம் ஒன்று உருவானது. அந்த படித்த சமுதாயத்தில் உருவானவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால், நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இவற்றையெல்லாம் கட்டி காக்க வேண்டும், நம்ம இலக்கியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மொழி வழி சார்ந்த ஒரு இன உணர்வு வந்தது. சங்க இலக்கியங்கள்லாம் பதிக்கப்பட்டது. எல்லா இலக்கியங்களும், சங்க இலக்கியம் இல்லை, பிற்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் படிக்க இன்னும் தமிழனுக்கு ஒரு 2000, 3000, 2500 வருஷம் வரலாறு ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால அந்த வரலாற்று வழியாக நாம் எதிர்காலத்தில் நம்ம இந்தியாவில் சுதந்திரமாக நம்முடைய மொழி, நம்முடைய இனம் இதை வளர்க்கணும், இதை பெருக்கணுங்கிற சிந்தனையும் ஊடே வந்தது. அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பாரதியத்தையும் பார்க்கலாம். அந்த கால கவிஞர் பாரதி, வஉசி இவங்கெல்லாம் வெறும் இந்தியா சுதந்திரம் அடையணும்னு சொல்லிட்டு மட்டும் போகல. அவங்க தமிழ் பற்றி பேசினாங்க, தமிழனை பற்றி பேசினாங்க, சங்ககால பழைய தமிழிலேயே தமிழர்களுடைய பண்பாட்டை பற்றி பேசினாங்க. அதனால் எதிர்கால இந்தியாங்கிறது மொழி வழியான ஒரு பிரிவோடு இயங்கணுங்கிற ஒரு சிந்தனை, ஒரு மொழிவழி சிந்தனை, மொழிவழி இனம்ங்கிற சிந்தனை இந்தியா முழுவதும் வந்தது. ஏன் வங்காளத்தை 1905 பிரிக்கிற போது பெங்காலிகள் கொதித்து எழுந்தாங்க. வங்க பிரிவினை காங்கிரஸ் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம். வங்காளிகளை எங்கள் ஒரு மொழி இன மக்களை 2ஆக பிரிக்கிறாயேன்னு எழுத்தாங்க. அது மாதிரி அந்த உணர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல இடங்களில் வந்தது. தமிழ்நாட்டில் தமிழ் சார்ந்த ஒரு உணர்வு வந்தது. ஆனால் அதே நேரத்தில் விடுதலை இயக்கமும் வந்தது. அதனால் அந்த மொழி சார்ந்த இனமும் விடுதலை இயக்கமும் ஒன்றுக்கொன்று லிங்காக போக வேண்டிய காலகட்டம். அப்போ மொழி வழி பேசுகிற இனம் நான் உங்களோட ஏன் சேரணும் அப்படின்னு நம்முடைய தலைவர்கள் நினைக்கல. வஉசி ஆனாலும் அல்லது பாரதி ஆனாலும் அல்லது வேறு அந்த கால காங்கிரஸினுடைய முன்னோடிகள்லாம் அப்படியெல்லாம் நினைக்கல. அவங்க மொழி சார்ந்த
அந்த கருத்து நீர் ஊத்த நெருப்பாக தான் இருந்தது. ஆனால் அந்த கருத்து வளர்ந்தது, இதை மறுக்க முடியாது. இலக்கியங்கள் வெளிப்பாடு தமிழ் பல நிலைகளில் தாழ்ந்து இருந்தது. பல நிலைகளில் தமிழுடைய பழமையான எல்லா நிலைகளும் தமிழுக்கு இல்லை. தமிழுக்கு எல்லா நிலையும் இல்லை. கோயிலில் போனால் தமிழ் வழிபாடு இல்லை. நல்ல ஒரு பாட்டு கச்சேரிக்கு போனால் தமிழ் இல்லை. கோர்ட்டுக்கு போனால் தமிழ் இல்லை. தமிழ் ஒரு வீட்டு மொழி இன்னும் நினைவுக்கு சுருங்கி போயிடுச்சு. அது தமிழ் உணர்ச்சியாளர்கள் கொதித்து எழுந்தார்கள். அப்படி கொதித்து எழுந்தபோது விடுதலை இயக்கத்திலே விடுதலை இயக்க காலத்தில் அதில் 190 பேர் அப்படிப்பட்ட உணர்ச்சி உடையவர்கள் விடுதலை இயக்கத்தில் ஆர்வமாக இருந்தாங்க. தமிழர்கள் விடுதலை இயக்கத்துக்கு எதிராக இருந்தவர்கள் குறைவு, அதுவும் பிற்காலத்தில் தான். ஆனால் விடுதலை இயக்கத்தோடு தமிழ் உணர்வோடும் இருந்தது. இதுக்கு பாரதி தான் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர் பாரதி. அந்த வஉசியை படித்தாலும் நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற போது எதிர்கால சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற போது இந்த ஐடியாலஜி உள்ளவங்க, இந்த கருத்து உள்ளவங்க நமக்குன்னு ஒரு தமிழ் தேசம் வேணும் அப்படின்னு பல பேர் நினச்சிருக்காங்க. அதில் சான்று காட்டியிருக்கேன் நான். திருவிக்கா கூட சொல்லியிருக்கார். திருவிக்கா எவ்வளோ பெரிய காங்கிரஸ்காரர், அவர் இது மாதிரி ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழர்களுக்கு ஒரு தேசம் வேணும், இந்திய ஒருமைப்பாட்டில் ஒரு தேசம் வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்படி இருக்கிற போது இந்த சூழ்நிலையை இருக்கிற போது காங்கிரஸ் 1919 மொழி வழியாகத்தான் எதிர்கால இந்தியாவை அமைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து வருது. 1920 நாகபுரி காங்கிரஸில் மொழி வழியாக எதிர்கால இந்தியாவை நாம் பிரிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மொழி சார்ந்ததாக காங்கிரஸ் கமிட்டியை பிரிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. 1920 விஜயராஜாரியார் தலைமையில் நடந்த நாகபுரி காங்கிரஸில் தீர்மானம் போட்டாங்க. அப்புறம் 27 போட்டாங்க, 28 போட்டாங்க. 1928 நேரு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க காங்கிரஸில், இதை பற்றி யோசிக்குது. அந்த கமிட்டியில் கூட நேரு, இவர் சீதாராமையா, பட்டேல் யாரோ இருந்தாங்க, 3 பேர். அவங்க மொழி வழியான இனத்தினுடைய கலாச்சார பண்பாடு எல்லாம் வளர்ந்தால்தான் உண்மையான சுதந்திரம் வரும் அப்படின்னு நேரு அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கார். ஜவஹர்லால் நேரு 1928 மொழி வழியாக நம்முடைய நாடு பிரிந்தால்தான் அந்த மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாம் வளரும் அப்படின்னு 1928 தீர்மானிக்கிறாங்க, பேசுகிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் மாநாட்டில் பேசியிருக்கார். தாய்மொழி வழி தான் கல்வி கற்கணும், அதுதான் எதிர்கால இந்தியாவை உருப்படுத்தும் அப்படிலாம் பேசியிருக்காங்க. இப்படியெல்லாம் வர்றபோது, இந்த சூழ்நிலை வர்றபோது ஒவ்வொரு மாநிலத்திலையும், சென்னை மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே சென்னை மாகாண காங்கிரஸை 4 பிரிக்கிறாங்க. ஒன்று தமிழ்நாடு காங்கிரஸு, ஆந்திரா காங்கிரஸு, கர்நாடகா காங்கிரஸு, அப்புறம் மலபார் காங்கிரஸ்ன்னு பிரிக்கிற மலபார் பகுதி இங்கே இருந்தது. இங்கேயே காங்கிரஸை பிரிச்சிடறாங்க. மகாத்மா காந்தியே கேட்டார் சென்னைக்கு வந்திருந்த போது, இங்கே உள்ள காங்கிரஸ், நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ்ன்னு இன்னும் பேர் வைக்கலையா, ஏன் வைக்கலன்னு கேட்டார் அவர். அப்போது தமிழ் மொழி சார்ந்த ஒரு கொள்கை காங்கிரஸுக்கு, விடுதலை வீரர்களுக்கு உடன்பாடான கருத்து.
இதை நம்ம பேசிக் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த கருத்து ஆழமாக ஊண்டி செயல்பட்டது ஆந்திராவிலையும் மலையாள நாட்டிலையும் கர்நாடகத்திலையும் இருந்தது, தமிழ்நாட்டில் இல்லை. கேரள பிரதேச காங்கிரஸ்ன்னு இங்கே ஆரம்பித்தாங்க. கேரளாவில் கேரள பிரதேச காங்கிரஸ் ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மலையாள நாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் திருவிதாங்கூர், கொச்சி, மலபார் ஏரியா. மலபார் சென்னை மாகாணத்தில் இருக்குது. திருவிதாங்கூரில் சமஸ்தான காங்கிரஸ் இருந்தது, கொச்சியில் பிரஜாமண்டல் இருந்தது. மலபார் காங்கிரஸுங்கிறது ஆரம்பித்து அதை கேரள பிரதேச காங்கிரஸினுடைய பகுதியாக கொண்டு வந்தாங்க. கேரள பிரதேச காங்கிரஸ் என்பதை ஸ்தாபித்து இந்த ஸ்தாபனங்கள் வளருது. அப்புறம் ஆந்திராக்காரன் என்ன சொன்னால், எங்களுக்கு உடனே எங்களுக்கு ஒரு ஆந்திர ராஜ்யத்தை அமைக்கணும். சுதந்திரம் கிடைத்த உடனேயே சுதந்திரத்தை அன்றே எங்களுக்கு ஒரு ஆந்திர மாகாணம் வேணும் என்று அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1940 இந்த வேகமாக வந்துக்கிட்டே இருக்கு. சுதந்திரம் பெற்ற நாளே எங்களுக்கு. ஆனால் நேரு, நான் சொன்ன 1928 உள்ள நேரு மெல்ல மெல்ல மாறுறார். நேரு ஏக இந்திய தத்துவத்துக்கு போயிடுறார். அகண்ட இந்தியான்னு பேசுகிறாங்களே, இந்த ஏக இந்திய தத்துவம் பட்டேலும் நேரும் சேர்ந்து வேறு சில பேரை சேர்ந்து இந்த மாநிலங்கள், மொழி சார்ந்த மாநிலங்கள் வளர்ந்தால் நம்முடைய பெரிய இந்தியாங்கிற சாம்ராஜ்ய இந்தியா அல்லது வல்லரசார இந்தியா அடிபடும். எனவே இவருடைய மொழி சார்ந்த உணர்வு வரக்கூடாதுன்னு நேரு நினைக்கிறார். அப்போ ஒரு தார் கமிஷன் ஒரு கமிஷனை போடுறாங்க. இது மாதிரி மொழி வழியாக பிரிக்கணும்னு சொல்கிறாங்களே, பிரிக்கணுமா? அந்த தார் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணுது. தார் கமிஷனை நான் சந்தேகப்படுறேன், நேரு தான் டிக்டேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நேரு என்ன சொன்னாரோ அதை தான் வெளியே கொடுத்தான். மொழி வழி மாகாணம் பிரிக்கக்கூடாது. இல்லை, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் இல்லை, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நான் என் கருத்தை எப்போவுமே திருத்திக்கணுங்கிறது தான். அப்படி மாறிட்டாங்க. அவங்க பல பேர் சண்டை போட்டாங்க. காந்தி கூட மொழி வழியாக பிரிக்கணுமாங்கிற கருத்துடையவர். காந்தி கருத்தெல்லாம் எடுபடலை. ஆசாத், காங்கிரஸில் பெரிய தலைவராக இருந்தார். ஆசாத் அவர் கூட சொன்னார், எதிர்காலம் ஒற்றுமையாக இருக்கணுமானா அவங்கவுங்க மாநிலங்களுக்கு மொழி சார்ந்த அந்த மாதிரி பிரிவினை கொடுத்துடலாம்னு. எடுபடி அது அந்த மாதிரி சூழ்நிலையில் இதை நான் சப்ஜெக்ட் என்னபடியே போனால் ஒவ்வொரு மாநிலத்தையும் எப்படி நடந்துன்னு நெடுக இருக்குது. நம்ம ஏன் சப்ஜெக்டுக்கு வருவோம். திருவிதாங்கூர் தனி ஸ்டேட். இந்தியாவில் முக்கியமான ஸ்டேட்டுங்கன்னு சொன்னால் திருவிதாங்கூர் ஒரு முக்கியமான ஸ்டேட்டு. ஹைதராபாத் நிஜாம், மைசூர் ராஜா, இதை மாதிரி திருவிதாங்கூருங்கிறது ஒரு ஸ்டேட்டு. மார்த்தாண்டவர்மா மகாராஜான்னு ஒரு மகாராஜா இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் தான் திருவிதாங்கூருங்கிறத ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டை டெவலப் பண்ணி கொண்டு வந்தார் 1700 அந்த சில்லறையில். அந்த திருவிதாங்கூர் ஸ்டேட்டில் திருவிதாங்கூர், கொச்சி இந்த மாதிரி ஸ்டேட்டில் திருவிதாங்கூரில் நம்ம காலகட்டத்தில் பல அங்கே ஆட்சி செய்வது அரசர் என்றாலும் தீவான் ஒருத்தர் இருப்பார். தீவான் தான் உண்மையான அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பார். அரசர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மலையாளிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தீவான் ஆட்சியை
தூக்கி எறிஞ்சு மக்களாட்சியை கொண்டு வரணும், பொறுப்பாட்சின்னு ஒரு பொறுப்பாட்சி போராட்டம் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அப்படி பொறுப்பாட்சிங்கிற ஒரு செல்ஃப் ரெஸ்பான்ஸ், அதாவது மக்கள் சார்ந்த அரசாங்கம் ஒன்று அமைக்கணும். அரசர் இருந்துட்டு போட்டு, ஆனால் தீவான் வேண்டாம், மக்கள் சார்ந்த ஒரு ஓட்டு எடுத்து நம்ம ஜனநாயகப்படி ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்து அப்படி அமைக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பாட்சி போராட்டம் இன்னும் ஒன்று நடந்தது 1944 43 காலகட்டங்களில். அப்போ அந்த பொறுப்பாட்சி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு ஒரு ஐக்கிய கேரளம் அமைக்கணும், திருவிதாங்கூர், கொச்சி, சென்னை மாநிலத்தில் இருக்கிற மலபார் இந்த பகுதிகளை சேர்த்து ஒரு ஐக்கிய கேரளம் அமைக்கணும் அப்படின்னு அவங்க இருந்த எல்லா கட்சிக்காரர்களும் பேசினாங்க. ஏகே கோபாலன்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம இப்படி எல்லாம் இணைஞ்சால் நம்ம இந்தியாவோட இருக்க வேண்டாம், நம்ம ஒரு சுதந்திரமான ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசின பேச்சு இது, நம்ம ஒரு தனி நாடாகவே கொண்டு வந்துடலாமே ஆன்னு சொன்னார். அவ்வளோ தூரம் அவங்க அந்த மலையாள மொழி பற்று நாட்டு பற்று இருந்தது. அப்படி இருக்கிற போது மலையாளிகள் என்ன பண்ணாங்க, தெற்கன் திருவிதாங்கூர் சொல்லுவாங்க, தென் திருவிதாங்கூர், அவங்க தெற்கன் திருவிதாங்கூர்பா. இந்த தெற்கன் திருவிதாங்கூரில் தமிழ் ஆள்கள் இருக்காங்களே, இவங்க ஏதாவது கலாட்டா பண்ணிடக்கூடாது, இதுக்கு என்னடா செய்யலாம், இதுக்கு ஒரு வழி தேடணுமே, அவங்க ஏதாவது நம்ம ஐக்கிய கேரளத்துக்கு எதிர்ப்பாக போகக்கூடாதுன்னு ஸ்ரீதர மேனன்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தார். அந்த ஸ்ரீதர மேனனை அனுப்பி நாகர்கோவிலில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் போட்டாங்க. காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழுவை கூட்டி ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் எல்லா காங்கிரஸ் அங்கே உள்ள தலைவர்களெல்லாம் கூடி இருக்கும்போது அந்த பொன்னாரை ஸ்ரீதர் மேனன் ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வரப்போகுது, 47 சுதந்திரம் வரப்போகுது, அதனால் நம்ம 45 பேசுகிறார், நம்ம ஒரு ஐக்கிய கேரளா அமைக்கணும், அதுக்கு நம்ம இப்போவே நம்ம எல்லோரும் கேரள பிரதேச காங்கிரஸில் சேருங்க, அதுக்காக வேண்டி தான் நான் வந்திருக்கேன், உங்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் கேரள பிரதேச காங்கிரஸில் சேர்க்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு 30-35 அங்கத்தினர் குடியிருக்கிற முக்கியமான கூட்டம், ஒரு கமிட்டி கூட்டத்தில். அதில் 34 பேரும் அதை ஆதரிக்கிறாங்க. ஐக்கிய கேரளம் அமைக்கணும், கன்னியாகுமரி முதல் காசர்கோடு வரை ஐக்கிய கேரளம் அமைக்கணும் அப்படின்னு பொன்னாரை ஸ்ரீதரமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தை 34 கூடின ஒரே ஒரு ஆளை தவிர பாக்கி எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அது ஒரே ஒரு இளைஞர், ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்க ஒரு இளைஞர், அவர் எழுந்திரிச்சு அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது தனி மனிதர்கள் தான் சில நேரங்களில் பெரிய புரட்சிக்கு வித்தாக இருப்பார்கள்ங்கிறதுக்கு அது உதாரணம். பிஎஸ் மணின்னு ஒரு இளைஞர், அந்த பிஎஸ் மணி எழுந்து என்ன சொல்கிறாரு, ஐக்கிய கேரளத்தை நான் வரவேற்கிறேன், நீங்கள் பொன்னாரை ஸ்ரீதர மேனன் சொன்ன ஐக்கிய கேரளத்தை நான் வரவேற்கிறேன், ஆனால் எங்கள் தமிழ் பகுதி நீங்களாக ஒரு திருத்தத்தை சேர்த்துக்குங்க, திருவிதாங்கூர் தமிழ் பகுதி நீங்களாக ஐக்கிய கேரளத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உடனே அவரை திட்டி சட்டை பிடிச்சி அடிக்க போய் பண்ணது யாருன்னா அவருக்கு சொந்தக்காரன் தான், அவரே உற்றார் உறவினர் போன்ற ஆட்கள். அந்த பொன்னாரை ஸ்ரீதர மேலே முழிக்கிறான், என்னடா இந்த ஆள் இப்படி பேசுகிறான் திடீர்னு. கூட்டம் பரபரப்பாயிடுச்சு. அவர் தான் பல பேரை சந்தித்து திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ்னு ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறார் 1945. அந்த ஸ்தாபனம்
காங்கிரஸுக்கு எதிராக. காங்கிரஸ் ரொம்ப செல்வாக்காக இருந்த காலம் அப்போ. வேறு எந்த கட்சியுமே கிடையாது. சோசியலிஸ்ட்டு அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லாம் 1-2 பேர் இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ரொம்ப செல்வாக்கு. காந்திவாதி தான் எல்லாரும். காந்தி, காங்கிரஸ் இதுதான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அதுக்கு எதிராக இவர்களெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் தான். இந்த காங்கிரஸ் பிஎஸ் மணியும் காங்கிரஸ்காரர் தான். வெளியில் வந்து இப்படி பேசினார், அப்படி நீங்கள் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி அவரை பிடிச்சது தள்ளுற மாதிரி தள்ளிட்டாங்க. அப்போ இவர் வருத்தத்தோடு வந்து நான் சும்மா விட மாட்டேன், நான் இப்போ நீங்கள் என்னை அனுப்புகிறீங்க, ஆனால் இன்னொரு எதிர் ஸ்தாபனத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்து அவர் மடிமலர் நிலையம்னு ஒரு புத்தக கடை வச்சுருந்தார். அதுக்கு பிறகு அந்த கூட்டத்திலே இருந்த 4-5 பேர் அங்கே பேசாதவங்க இவர் இங்கே வந்து பார்த்து, மணி நீ சொன்னதான் நியாயம், மணி நீ சொன்னதான் நியாயம், ஆனால் அவங்களாம் முன்னாடி எப்படி நான் பேசுகிறது, சபையில் பேசுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, நீ சொல்லுதான் நியாயம், ஆனால் நாங்கள் உன் கூட இருக்கிறோம், நீ ஆரம்பின்னு சொல்லி அவர் அதை அப்போ பல பேர் தலைவர் சேர்ந்து திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸுங்கிற ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால், மலையாளிகளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. சமஸ்தான காங்கிரஸ் என்னடா இது தமிழ்நாடு தனி வந்து நாங்கள் பிரிஞ்சு போகணுன்னு சொல்கிறானே அப்படின்னு போது 1945 இந்த ஸ்தாபனம் தமிழ் பகுதியில் வளருது. நல்ல வளர்ச்சி அடைந்த பிறகு அந்த நேரத்தில் சிபி ராமசாமி ஐயர் திருவனந்தபுரத்தில் தீவானா இருக்கார். அவரை வந்து இந்த சமஸ்தான காங்கிரஸில் உள்ள ரவுடிகள், எல்லா கட்சியிலையும் சில ரவுடிகள் இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு வந்து என்ன பண்ணால், அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வீட்டுக்கு போகிறார். போகும்போது மூக்கை வெட்டிட்டான். வெட்டி காயம் ஆகிடுச்சு. காயம் ஆனதும் அவர் உடனே என்ன பண்ணார், வீட்டுக்கு வந்து 2 நாள் அந்த காயத்தை ஆற்றிக்கிட்டு ரிசைன் பண்ணிக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டார். அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், திருவிதாங்கூர் வந்து இந்திய யூனியனில் இணையாது, நாங்கள் தனித்து இருப்போம். ஏன்னா வெள்ளைக்காரன் அப்படி சுதந்திரம் கொடுக்கும்போதே ஒரு கண்டிஷன் சொன்னான், நீங்கள் எந்த சமஸ்தானம் இந்த இந்திய யூனியனில் இணைய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தவில்லை, அது அவர்கள் விருப்பம்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லி பிரிவினைய மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டான். அதை பிடிச்சிட்டார் இவர் பிடிச்சிட்டு திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கும் அது ரொம்ப உகந்தது. ஏன்னா தனி ராஜாவாக இருக்கலாம் இல்லையா. அதுக்கு பிறகு காந்தி இவரை கூப்பிட்டு விட்டார். சிபி ராமசாமியரை கூப்பிட்டு விட்டு டெல்லிக்கு போனார். டெல்லி போய், என்ன ராமசாமி இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னும்போதும் கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகி நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னு சொல்லி, அதான் விதிங்கிறதாங்கன்னு எனக்கு தெரியல, ஒத்துக்கிட்டு இங்கே வந்த அடுத்த நாள் தான் வெட்டுறான். அவர் ஒத்துக்கிட்டு வந்தது இவங்களுக்கு தெரியாது, வெட்டிட்டான், பதவி போயிடுச்சு. அப்படி போன பிறகு சிபி ராமசாமியர் போன பிறகு எலெக்ஷன் வருது 48. அப்போ எலெக்ஷன் டைமில் வர்ற போது இந்த திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ்லேயே பல பேர் வந்து புதுசாக சேர்றாங்க. அன்னைக்கு சார் சிபி ராமசாமியர் கையாளாக இருந்த சில பேரும் சேர்றாங்க. அது ஒரு பெரிய நெடிய கதை. ஆனாலும் 48 எலெக்ஷனில் 14 அங்கே இருந்த தொகுதி மொத்தமே 106 108 அசம்பிளி சீட்டில் 14 சீட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் ஜெயிக்குது. 14 காங்கிரஸ் ஜெயித்த பிறகு அவங்க பயந்துட்டாங்க. என்னன்னா, இதில் ஒன்று இடம் இவங்க கையில் இருக்குது, தமிழர்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு ஆதாரமாக போயிடுச்சேன்னு
அங்கே உள்ள ஸ்டேட் காங்கிரஸ்காரன் பயப்படுறாங்க. அவங்க ஐக்கிய கேரளம் அமைக்கணுங்கிற வெறியில் இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாடு பிரிச்சுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அப்போ பட்டந்தானுவில்லன்னு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இந்த பட்டந்தானுவில் அவர் இந்த திருவிதாங்கூர் தமிழ் பகுதி பிரியக்கூடாது, ஏன்னா நெல் விளையிற பூமி இது. அது மட்டும் இல்லை, அவர் திருவிதாங்கூரில் தான் அவருக்கு செல்வாக்கு, கொச்சியிலேயோ மலபார்லேயோ அவருக்கு செல்வாக்கு கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண முடியாது. எனவே ஐக்கிய கேரளம் பேசின கேளப்பனம் டி.கே. நாராயண பிள்ளைன்னு இன்னொருத்தர் சேர்ந்து பட்டந்தான் பிள்ளையை கவிழ்த்தி டி.கே. நாராயண பிள்ளை சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். அந்த டி.கே. நாராயண பிள்ளை அர்ஜுனன், ஐக்கிய கேரள அர்ஜுனன் அப்படின்னு அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப செல்வாக்கு வளர்ந்தது. அவர் எல்லாரும் அவரை ஆதரிக்கிறாங்க. அப்போது அப்படி ஆட்சி இருந்தாலும், ஆனால் அடுத்தடுத்து தேர்தலில் காங்கிரஸ் தோக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி ஓங்குது, கம்யூனிஸ்டுகள் கையில் அங்கே ஓங்குது. அப்போ இந்த ஆட்சிக்கு இவங்களுடைய துணை வேணும். காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே வரணுமானா இந்த 14 எம்எல்ஏக்களுடைய, இந்த தமிழ் எம்எல்ஏக்களுடைய துணை வேணும்னு வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு சமரசத்தை பண்ணுறாங்க. ஒரு சமரசம். அந்த சமரசத்தை யார் பண்ணுனா அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமான் பக்தவஸ்தலம். அவர் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலிக்கு வர்றாரு. சமஸ்த திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்போது தலைவராக இருந்த நேசமணி ஐயும் அவரும் சந்தித்து, நதானியல்ங்கிற தலைவரும் சந்தித்து ஒரு சமரசம் பேச. அந்த சமரச திட்டம் நடைமுறைக்கு வந்தால் திருவிதாங்கூர் தமிழ் பகுதி இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சமரசத்தினுடைய சாரங்களில் முக்கியமான சாரம் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸை கலைக்க வேண்டும், எல்லாரும் சமஸ்தான காங்கிரஸில் சேர்ந்துடணும், மொழிவழி மாகாணம் வர்றபோது பார்த்து கொள்ளலாம், தமிழர்களுக்கு உத்தியோகம் கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு ஒரு சின்ன சமரசம் பண்ணி பார்த்தாங்க. அந்த சமரச திட்டத்தை தோற்கடித்ததும் அதே பிஎஸ் மணி தான். அந்த தீர்மானம் ஓட்டுக்கு வந்தபோது ஒரு ஓட்டில் நேசமணி கொண்டு வந்த அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் பாளையங்கோட்டை சமரச திட்டம்னு அந்த திட்டம் அழிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு இந்த திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரிவினையை எப்படியேன்னு தடுக்கணும்னு அவங்க இடையறாத முயற்சி பண்ணினாங்க. ஆனால் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார். தேவிகுளம் பீரிமேடு எந்த காலத்திலும் விடமாட்டோம், அது எங்கள் பூமி அப்படின்னு ரொம்ப தீவிரமாக எல்லா பேர்ட்டையும் எடுத்து சொல்கிறாங்க. எங்களுக்கு தேவிகுளம் பீரிமேடெல்லாம் நீங்கள் கொடுத்துடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடக்கூடாது, கன்னியாகுமரி இதில் நெல் விளையிற பூமி, கேரளாவில் இப்போ நெல் விளையாது, அப்படி இப்படின்னு பேசி இந்தியாவில் பம்பாயில் டெல்லியில் அங்கே இங்கெல்லாம் மலையாளிகள் மாநாடு போடுறாங்க. ஐக்கிய கேரளம் அமைக்கணும், கன்னியாகுமரி முதல் காசர்கோடு வரை ஐக்கிய கேரளம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன விடிவு அப்படின்ற போது இதை யாரும் திருவிதாங்கூர் இந்த சென்னை மாகாணத்தில் இருக்கிற காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த பிரச்சனையை காதலியே போட்டுக்கல. நடையா நடந்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க நடையா நடந்தாங்க. சென்னைக்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜ் ஐயா எங்களையும் சேர்த்துங்க, எங்களையும் தமிழ்நாடு காங்கிரஸில் சேர்த்துங்க, மலபார் காங்கிரஸுங்கிறது நீங்கள் இங்கே சேர்த்து தானே ஆட்சியெல்லாம் பண்ணுறீங்க, அதை மாதிரி எங்களையும் நாங்களும் காங்கிரஸ்காரன் சேர்த்துக்கணும்னா கேட்டுக்கல, அதை பற்றி சிந்திக்கலை. அந்த சிந்தனையினுடைய விளைவாக தமிழ்நாடு காங்கிரஸ் தனிச்சே நிற்குது, ஆதரவு இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள சரியான ஆதரவு இல்லை. ஆதரித்த ஒரே தலைவர், இங்கே இருந்த தலைவர்
மாப்போ சிவஞானம். அவர் தான் எங்கள் ஊருக்கு வந்து முதல் முறையாக 46 வந்தவர். அந்த சிக்கலை கேட்டது அங்கே 10 நாள் தங்கிட்டார். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு வந்தவர் 10 நாள் தங்கி இருந்து ஊராக வந்து இதை கேட்டார். கேட்டு அதை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பேசினார். அதே போல் அடுத்தது ஜீவானந்தம். ஆனால் ஜீவானந்தம் எங்கள் ஊருக்காரர், அவருக்கு கடமைப்பட்டவர் பேசுது. அவருக்கு மொழிவழி மாகாணத்தில் ஈடுபாடு இருந்தது. இந்த 2 பேரை தவிர பெரிய தலைவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இல்லை. காமராஜ் வந்தார், சமரசம் பண்ண வந்தார். என்ன சொன்னார் காமராஜ்? சமரசமாக போங்க, காங்கிரஸுக்கு, சமஸ்தான காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, பின்னால் பார்த்துக்கலாம், பின்னால் வர்றபோது நம்ம இங்கே மொழிவழி மாகாணம் வர்றபோது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமரசம் தான் பண்ணார் அவர். ஆனால் மக்கள் கேட்கல. ஏன்னு சொன்னால் இந்த திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் இன்னொரு பெரிய கொடுமை என்னான்னு சொன்னால், அங்கே ஆட்சியும் அங்கே வந்து தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத நிலை அங்கே இருந்தது. மலையாளம்தான் அங்கே எல்லா நிலையிலும் மலையாள மொழி தான். கோர்ட்டில் மலையாளம் இருந்தது. அது பிற்கால மொழியாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு பேரே மலையாளம் பள்ளிக்கூடம். நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மலையாளம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தாசில்தாரோ இருந்தால் அவர் மலையாளத்தில் தான் அவருக்கு எழுதி கொடுக்கணும். நம்ம மலையாளம் ஆட்சி மொழியாக இருந்தது அங்கே. தமிழ் இன்னைக்கு இங்கே ஆட்சி மொழியாக வரல, மலையாளம் அங்கே அந்த காலத்திலேயே ஆட்சி மொழியாக வந்தது. இந்த ரெண்டாவது தமிழனையே மலையாளியாக மாற்றிறாங்க. தமிழனையே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு எடுக்கும்போது திருவனந்தபுரம் பக்கம் இருக்கிற தமிழனை வந்து மலையாளம் தெரியும் கொஞ்சம். நீங்கள் மலையாளம் அறியும்னு சொன்னால் மலையாளின்னு எழுதிடும். இது இங்கேயும் நடந்தது, வேங்கடத்துலேயும் நடந்தது, இங்கேயும் சித்தூர்லேயும் நடந்தது. ஏன்னா இங்கேயும் தமிழன் தெலுங்குது பேசுவாங்க. நாயகன் தெலுங்கில் பேசுவார். அது மாதிரி அங்கே மலையாளின்னு எழுதி பாப்புலேஷனை அதிகம் காட்டுறேன். மலையாளம் ஆட்சி மொழியாக இருந்தது, மலையாளமே சகலமாக இருந்தது. அதனால் அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புகள் எல்லாம் மலையாளிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. தமிழனுக்கு பெரிய வேலைகள் கிடைக்காது. யார் திவான் சிபி ராமசாமியர் காலத்தில் கூட அவர் நினச்சா கூட முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருந்தது. மலையாளி நினச்சாதான் எல்லாம் நடக்குங்க அப்படின்னு அந்த அமைப்பு முறை, அந்த கோயில் நிர்வாகமானாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி, மலையாளமயமாகவும் மலையாளிகள் கையில் இருந்தது. ரெண்டாவது, எங்கள் திருவிதாங்கூரில் ஜாதி வித்தியாசம் அதிகம். நாடார்னு சமுதாயம் உங்களுக்கு தெரியும். அந்த நாடார்கள் பட்ட துன்பம் அதிகம். அவர்களுக்கு அங்கே வந்து பழைய காலத்தில் மார்பில் சீலை போடக்கூடாது. நெஞ்சில் பெண்கள் துணி போடாமல் போனையா, இது மாதிரி கொடுமை எங்கேயா உண்டா? அவங்க கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது காரணமே இந்த சிஸ்டம் தான். அங்கே பள்ளிக்கூடத்தில் அவரை சேர்க்கக்கூடாது, இப்படி பல கொடுமைகள். கோயிலில் கிடையாது. வைக்கத்தில் போராட்டம் நடந்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க. சுசீந்திரம் என் பக்கத்து ஊர், அங்கே ஒரு போராட்டம் நடந்தது. இங்கெல்லாம் போராடுறோம். எதுக்கு போராடினா, அவன் கோயிலில் அவனை விடு ஆன்னு சொன்னால் அதை வந்து இந்த அரசாங்கமும் அந்த நாயர் நம்பூதிரி போல உள்ள சமூகத்தினர்களும் இன்னும் நான் அதை சொல்லுறதுக்கு உண்மையை சொல்லணும், வேளாளர்களும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. நான் ஒரு வேளாளர், அதனால் நான் உண்மையை சொல்லணும் நான், புரியுதா? ஏன்னா அந்த சமூக அமைப்பு அப்படி இருந்தது.
ஆனால் நம்பூதிரியாயர்கள் டாமினேஷன் தான் அங்கே இருந்தது. அவர்கள் சொல்லத்தான் மற்றவங்க கேட்டாங்க. அதனால் அவள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாடார்களுக்கெல்லாம் கோயில் நுழைவு கிடையாது. இப்போ இவ்வளவு கொடுமையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் அதிலிருந்து விடுதலை பெறணும்னு விரும்புவானா மாட்டானா? அதனால் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப வலுவாக வளர்ந்ததுக்கு சமூக காரணம் ஒன்று. ரெண்டாவது, இந்த நாஞ்சில் நாடுன்னு எங்கள் பகுதிக்கு பேர் உண்டு. நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாஞ்சில் நாடு தஞ்சாவூர், குட்டி தஞ்சாவூர், நெல் விளைகிற பூமி அது. இந்த நெல்லையெல்லாம் மணியங்கரம், பண்டாரப்பாட்டம், பத்மநாசாமிக்கு சேர்ந்த சொத்துன்னு சொல்லி நெல் விளைஞ்சி வீட்டுக்கு வர இதுக்குள்ளேயே நெல்லை கொண்டு போயிடும். ஒரு 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 கணக்கு உண்டு. பப்ளிக்கில் 40 ரூபா விற்கணும்னா அவன் 9 ரூபா கொடுப்பான். அந்த காலத்துலேயே கண்ட்ரோல் 9 ரூபா கொடுப்பான். வெளியில் விற்றா 40 ரூபா கிடைக்கும். நீ உனக்கு தேவையான சாப்பாட்டுக்கு நெல் இதெல்லாம் தவிர பாக்கி பூரா பிடிங்கிடுவான். எங்கள் வீட்டில் வைக்கோல் படைப்பு எல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். இந்த வைக்கோல் படைப்பை குத்துவாங்க. அதுக்குள்ளே நெல் மூட்டை வச்சுருக்குமா? அப்படி அநியாயங்கள்லாம் பண்ணாங்க. அதையெல்லாம் அனுபவித்து, அதாவது பொருளாதார ரீதியிலும் பாதிக்கப்பட்டோம், சமூக ரீதியிலையும் பல ஜாதி மக்கள் துன்புற்றார்கள். மொழியினாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க. மொழி, மலையாள மொழி, அவங்களுடைய ஆட்சி எல்லாமே இருந்து ரெண்டாந்தர குடிமகனாக சுதந்திர பெற்ற பிறகும் 47க்கு பிறகும் இதே நிலைமை இருந்ததுங்க. அதனால தான் நான் பிரியணுங்கிற இயக்கம் வளர்ந்தது. ஆனால் அப்படியெல்லாம் பிரியறதுக்கு காங்கிரஸில் இங்கே உள்ள காங்கிரஸ் ஆதரவு இல்லை. தேர்தலில் மட்டும் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்போம். இந்த நிலையில் தான் ஃபசல் அலி கமிஷன் ஒன்று போடுறாங்க. யாருனால போட்டான் ஃபசல் அலி கமிஷன்? ஆந்திர மக்கள்னால போட்டான். ஆந்திரர்கள் போராடினாங்க. எங்களுக்கு ஆந்திர ராஜ்யம் வேணும், இல்லைன்னா நேருவே அரசாங்கம் நடத்த விட மாட்டேன்னு போராடி ரயிலை கொளுத்தலாம். இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே பொட்டி ஸ்ரீராமன் உண்ணாவிரதம் இருந்தார். புரட்சி நடந்தது. சென்னையே வேணும்னு கேட்டாங்க. அவங்க வேங்கடத்தை விட மாட்டான், அது சித்தூர் ஜில்லா முழுவதும் வேணும், சென்னையும் வேணும், சென்னையில் தான் எங்கே வேணும், அட்லீஸ்ட் பாதியாவது கொடு அப்படின்னு நம்ம தகராறு பண்ணாங்க. கொடுத்துருவானோ இருந்தது. அப்போ ராஜாஜி தான் ஓரளவு காப்பாற்றினார் என்பது வரலாறு. அப்படி இந்த பகுதியை பறிபோகிற நேரத்தில் அன்னைக்கு அந்த தெற்கு எல்லையானாலும் வடக்கு எல்லையானாலும் போராடிய ஒரு பெரிய மாபெரும் வீரன் மாப்போ சிவஞானம். அந்த நன்றி தமிழனுக்கு இல்லை. புரியுதா? அந்த நிலை தான். அதுக்கு அடுத்த நிலையில் பட்டம்தானு பிள்ளை தான் சீஃப் மினிஸ்டர் நாராயண பிள்ளை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். திரும்பியும் பட்டம்தானு பிள்ளை சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார். எப்படி வந்துட்டார்? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் லடாயில் காங்கிரஸுக்கு கீழே சீட்டு, கம்யூனிஸ்ட்டுக்கு கூட சீட்டு ஆயிடுச்சு. இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அங்கே உள்ள சட்டசபையில் உடனே காங்கிரஸ்காரன் என்ன பண்ணால், அந்த பட்டம்தானுள்ள என்ன பண்ணாருன்னா, காங்கிரஸில் இருந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்காதனால அங்கே சோசியலிஸ்ட் கட்சியில் போய் சேர்ந்து சோசியலிஸ்ட் கட்சி லீடர் ஆகிட்டார். அங்கே பிரஜா சோசியலிஸ்ட் கட்சின்னு கட்சி இருந்தில்ல, அந்த பிரஜா சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர் ஆகிட்டார் பட்டம்தானுள்ள. காங்கிரஸை விட்டுட்டு எலெக்ஷன் வந்தது. அவருக்கு 15 சீட்டு தான் கிடச்சி, காங்கிரஸுக்கு 30 சீட்டு, பாக்கியெல்லாம் கம்யூனிஸ்ட்டு. பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, நேரு முதல் கொண்டு சூழ்ச்சி பண்ணி பட்டம்தானுள்ளே ஆதரிங்க, பட்டம்தானுள்ளே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிருங்க,
சோசியலிஸ்ட்டு அந்த 17 பேர் இது இருந்தாங்க, நீங்கள் 30-40 இருக்கீங்க, இன்னும் 4-5 பேரை சேர்த்து கம்யூனிஸ்டுகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னால் நம்பூதிரி பாட்டை கவிழ்த்துறது மாதிரி, முதல்ல நம்பூதிரி பாட்டே நேரு நேரு தான் கவிழ்த்தினார். அந்த காலத்தில் அவர் தான் முதல் சீஃப் கம்யூனிஸ்டாக வந்தார். அவரை கவிழ்த்துனாங்க, காங்கிரஸ் தான் கவிழ்த்திச்சு. அதே மாதிரி இப்பவும் கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பட்டம்தானுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. காங்கிரஸ் ஆகிறது பட்டம்தானுள்ள அவருடைய புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டார். தமிழம்மார அடித்து அமர்த்தானம். ஏன்னா இவன் பிரிஞ்சு போகணுன்னு சொல்கிறான்ல, இவனை அடித்து அமர்த்துவேன் அப்படிங்கிறார். ரொம்ப கொடுமைகள் அதே நிலையில் அவர் பழைய பாணியில் தான் ஒரு சர்வாதிகார மனத்தோட தமிழர்களை பார்க்குறார். தேவிகுளம் பீரிமேடு பற்றி நான் சொல்லணும். தேவிகுளம் பீரிமேடு பூர்வீகமான தமிழ் மண். மண்ணடியார் என்ற ஒரு தமிழ் இனம்தான் அங்கே இருந்தது. வெள்ளக்காரன் வந்து கண்ணந்தேவன் என்கிற மலை பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் அந்த தேவிகுளம் பீரிமேடு தாலுகாவை, கோட்டயத்தில் இருக்கிற அந்த தாலுகாவை அது அந்த ரப்பர், தேயிலை இத்தியாதி நவீன ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தர்ற பூமியாக மாற்றினது தமிழ் தொழிலாளர்கள். அங்கே சென்றது ராமநாதபுரம், திருநெல்வேலி, மதுரை, இந்த பக்கம் நாகர்கோவில் உள்ள தமிழர்களே சென்று கடினமாக உழைத்து பாம்பு கடி, தேளு கடி, கடும் குளிர், மழையில் குடியிருக்க இடம் இல்லாமல் ஏதோ அவன் கொடுத்த இடத்துல தங்கி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதை உருவாக்குனாங்க. தேவிகுளம் பீரிமேடு ரிச் ரிசோர்ஸஸ் என்று சொல்வாங்க. அதாவது இந்தியாவில் அதிகம் வருமானம் தருகிற ஒரு பூமியாக அது மாறியது. அந்த தேவிகுளம் பீரிமேடெல்லாம் பறிபோகுமே என்று அது எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பிறகு வந்த ஆட்சி மலையாளிகள்லாம் சேர்ந்து நேரிட்ட போய் எங்களுக்கு எப்படியேனும் ஃபசல் அலி கமிஷன், எந்த கமிஷன் வந்தாலும் எங்களுக்கு தேவிகுளம் பீரிமேடு, தென் திருவாங்கூர் எல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு இதை நெருக்கடி கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நேருவுக்கு நெருக்கமான வி.கே. கிருஷ்ணமேனன் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை எவ்வளோ நெருக்கமானவர் வி.கே. கிருஷ்ணமேனன். என்ன இந்த கே.எம். பணிக்கர், இன்னும் பனம்பள்ளி கோவிந்தமேனன், எல்லா ஆட்களும் போய் 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 பார்த்து எங்களுக்கு வேண்டும், எங்கள் ஐக்கிய கேரளத்துக்கு வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் தான் 54 பட்டம்தானுள்ள சீஃப் மினிஸ்டராக மறுபடியும் வர்றார். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு, இவங்க தமிழனை அடிக்கணும், பிரிவினை கேட்குறவனை அடிக்கணும், அடித்து அமர்த்துவேன். டைம் ஆகிடுச்சு, ஆகல, சரி, அடித்து அமர்த்துவேன்னு திருவனந்தபுரத்தில் பேசினார். ரொம்ப கொடுமைப்படுத்தினார். கல்குள உழவங்கோடு தாலுகாவில் மக்களை ரொம்ப துன்பப்படுத்தினார். அவங்கள இரவு நேரத்தில் ரோந்து போலீஸ் வீட்டுக்குள்ளே புகுந்து அடிக்கிறது, தமிழன் மாற தமிழனோ அழிய தமிழனோ அண்ணன் மலையாளத்தில் பேசி அடிக்கிறது, இது போன்றது. தேவிகுளம் பீரிமேடில் தமிழர்கள் சார்ந்த தொழிற்சங்கத்துக்கு எதிரான ஒரு தொழிற்சங்கத்தை உண்டு பண்ணி அந்த தொழிற்சங்கத்தை இல்லாமல் ஆக்க பார்த்தாங்க. இன்னும் பல துன்பங்களை அங்கே அடுக்கடுக்காக துன்பங்களை கொடுத்தாங்க. தமிழனை அங்கிருந்து விரட்டுறதுக்கு சதி பண்ணாங்க. அங்கே இருந்த தமிழ் தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்காமல், வேலை கொடுத்தாலும் ஒழுங்காக மற்ற வசதிகள் செய்து கொடுக்காமல் அவர்கள் ஊரை விட்டு போகட்டு, அவன் எப்போது மதுரைக்காரனா மதுரைக்கு போவான்ல, நீ பர்மனண்டாக போ. அங்கே சமஸ்தான காங்கிரஸில் நாங்கள் சேர்றையான்னு போய் கேட்டாங்க. அப்படியாவது எங்களை கொஞ்சம் ரிலீவ் பண்ணுவானான்னு நினச்சி கேட்டாங்க. நீங்கள சேக்கான் பற்றில்ல, நீங்கள் வேறு ஸ்டேட்டான வேறு மக்களான மலையாளிகள் தான் அங்கே சேர முடியும்னு சொல்லி ரொம்ப அநியாயம் பண்ணி பல துன்பங்களை கொடுத்த போது அதுக்கும் பிறகும்
என்னையா பண்ண முடியும்? அதனால் 54 பெரிய ஒரு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சி ஏற்பட்ட போது அந்த கிளர்ச்சிக்கான ஒரு ஆரம்பமாக தமிழரசு கழக மாநாடு நடந்தது. 54 நாகர்கோயிலில் மாப்போச்சி பிஎஸ் மணி ஏற்பாட்டில் நாகர்கோயிலில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் ஒரு தொண்டனா இருந்தேன். நான் சின்ன பையனா, இன்டர்மீடியட் ஃபஸ்ட் இயர் படிக்கிற அந்த காலத்தில். அந்த மாநாட்டில் பல தமிழ் உணர்வு, தமிழ் எப்படியானோ ஐக்கிய தமிழகம் அமைக்கணும், எங்கள் நம்ம திருவிதாங்கூரை விட்டு போகணும் அப்படிங்கிற உணர்ச்சி ரொம்ப கொந்தளித்து வந்தது. பட்டந்தானுள்ளைக்கு ரொம்ப கொதிப்பாக இருந்தது. எனவே அவர் என்ன செய்யலாம், இந்த தேவிகுளம் பிரிமேடில் இப்படி இங்கே சிக்கல், இங்கே கல்குளங்கோட்டில் மக்களை அடிக்கிறான். ஏன்னு சொன்னால் நாஞ்சில் நாடுன்னு தோவாள அகத்தீஸ்வரம் என்ற தாலுகா நாஞ்சில் நாடு. அங்கே மலையாளிகள் குறவு, அங்கே அவங்களுக்கு நிலபலம் இல்லை. கல்குளங்கோட்டில் நிலம் முழுவதும் அவங்க மலையாளிகளுக்கு இருந்தது. அங்கே கூலி வேலை செய்தவன் சாதாரணமாக தமிழன் துன்பப்பட்டான். எனவே அவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களை இழிந்தவர்களாக நடத்தினார்கள், துன்புறுத்தினார்கள். ஆக மக்கள் ஒரு தாங்க முடியாத துன்பத்தின் நிலையில் ஒரு போராட வேண்டிய கட்டம் வந்தது. அப்போது பசலலி கமிஷன் வந்தபோது அந்த பசலலி கமிஷனை பலவிதமான தவறான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி திருவிதாங்கூர் தமிழ் பகுதி எங்களுக்கு தான் வேணும் என்று மலையாளிகள் துணிச்சலாக சொன்னார். தமிழ்நாடு காங்கிரஸ் எங்களுக்கு வேணும் என்று சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த கொடுமைகளை எதிர்க்க வேண்டுமே ஆனால் நாம் போராடித்தான் தீர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட போது எங்களுடைய முக்கியமான தலைவராகிய நேசமணி பெரிய நல்ல பார்லமெண்டேரியன், நல்ல பேச்சாளர். அவர் முதலாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு போனது நன்மையாக முடிந்தது. அது எப்படி நன்மையாக முடியும்? அவர் போராடுறதுக்கு துணிஞ்சு நேரடியாக களம் இறங்கி போராடக்கூடாது என்ற கொள்கை உடையவர், பேசியே பார்த்துக்கலாம் என்ற அமைதி உடையவர். அப்பொழுது குஞ்சன் நாடார் என்பவர் தலைவராக இருந்தார். அவர் ரொம்ப துணிச்சலானார். அஞ்சான் அஞ்சன் குஞ்சன் நாடார் என்று சொல்லுவோம். அந்த குஞ்சன் நாடாரும் பிஎஸ் மணியும் சேர்ந்து ஒரு போராட்ட களம் அமைத்து தேவிகுளம் பீரிமேடுக்கு சென்று அங்கேயே மறியல் செய்வது என்று சொல்லி அந்த போராட்டம் நடந்தது. ஆகஸ்ட் 11, 1954 ஆகஸ்ட் 11 அன்று தமிழர் விடுதலை நாள் என்று ஒரு விடுதலை நாள், டிக்ளரேஷன் ஆஃப் ஃப்ரீடம், தமிழர் விடுதலை நாள் என்று அந்த கட்சி அறிவிக்கிறது. அன்றைக்கு நான் தமிழரை கொல்லுவேன் என்று பட்டந்தானவர்களை தீர்மானிக்கிறார். அப்போது அந்த கட்டத்தில் அன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஒரு விழுந்த விழாத அளவுக்கு நாகர்கோயிலில் கூட்டம், அவ்வளவு கூட்டம், மக்களெல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. வீடெங்கும் கருப்பு கொடி, எல்லாம் ஒரே முழக்கம். இங்கேருந்து ஜீவா வந்திருக்கார், மாப்போசி அடுத்த நாள் வர்றாரு. இப்படி கட்டத்தில் 2 இடத்துல, மார்த்தாண்டம் புதுக்கடை என்ற 2 இடத்துல போலீஸ் சுட்டு 11 பேர் செத்தார்கள். போலீஸ் சுட்டு அடித்தார்கள். 100கணக்கான பேர் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் ஒரு 50-60 பேர் கை கால் போயிடுச்சு சுட்டதில். அவங்கள எப்படியோ தூக்கிட்டு போயிட்டாங்க. போராட்டத்தை நேசமணியை முதல் நாள் அவரை விடுதலை செய்து விட்டார். அவர் போராட்டத்தை நிறுத்தினார். மாப்போசி அப்போ அடுத்த நாள் வர்றார், கேட்குறார், அவர் போராட்டத்தை நிறுத்தக்கூடாது, போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு கெஞ்சுறார். ஆனால் அவன் கேட்கல, நேசமணி கேட்கல. அதனால் ஏன்னு சொன்னால் அவருக்கு மக்களை கொல்றானேங்கிற ஒரு அனுதாபம்.
இவருக்கோ நம்ம விட்டோமானா அவன் வெற்றி பெறுவான், நமக்கு இடம் கிடைக்காது. இந்த சிக்கலில் போராட்டம் நின்று போச்சு. ஆனால் அந்த போராட்டம் நடத்தின காரணத்தினால தான் 4.5 தாலுகாவாவது கிடைச்சிது. அந்த 11 பேர் செய்த தியாகத்தினால தான் அந்த தமிழ் ஃபசல் அலி கமிஷன் KM பணிக்கர் தடுத்தார். ஆனால் அந்த ஃபசல் அலிங்கிற பீகார் தலைவர், அந்த கமிஷன் தலைவர், நோனோ இந்த தெற்கு திருவிதாங்கூரை நம்ம கொடுத்து தான் ஆகணும், இல்லையாட்டா அந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் சொல்லி தென் திருவிதாங்கூர் 4 கிடச்சி. செங்கோட்டை தெரியும், குத்தாலம் பக்கம் இருக்க செங்கோட்டை. அந்த செங்கோட்டை தாலுகா 99% தமிழை இருக்கிற இடம். அதில் பாதி கொடுத்துட்டான் கேரளாவுக்கு. நேசமணி பார்லிமெண்ட்டில் போய் 1.25 மணி நேரம் பேசினார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஒரு ஆள் கூட சப்போர்ட் பண்ணலை. அவர் ஒருத்தரே பேசினார், நேருவே வியந்து கேட்டார்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பேசியும் எடுபடலை. இவர் பேச்சு அவங்க கேட்க தயாராக இல்லை. தேவிகுளம் பீரிமேடு போயிடுச்சு. 9 தாலுகாவில் 4.5 தாலுகா தான் கிடைச்சிது. ஆக அதுதான் திருவிதாங்கூர் தமிழர். இன்னைக்கு அந்த ஐக்கிய கேரளத்தில் எங்கள் பகுதி சேராமல் நாங்கள் தமிழ்நாட்டோடு சேர்ந்ததுனால பல முன்னேற்றங்கள் எங்கள் பகுதி அடைஞ்சிருக்கு, சில நன்மைகள் இருந்திருக்கு. முக்கியமாக தமிழ் பள்ளிக்கூடங்கள் நிறைய வந்திருக்கு. வேலை வாய்ப்பில் இங்கே சென்னை மாநிலத்தில் வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்பொழுதும் காமராஜ் பக்தவஸ்தலம் எல்லாம் எங்களை கிண்டல் அடித்தது உண்டு. காமராஜ் சொன்னார், நீங்கள் வேணுமா அங்கே போனாலும் போகலாம் அப்படின்னு சொன்னார் அந்த பிரிவினை சமயத்தில். சுப்பிரமணியன் சொன்னார், மருமகளாக வந்திருக்கீங்க, ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு இங்கே இருக்கவங்க. அதாவது சேர்த்துக்குது. புதுசாக பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் பக்கத்தில் இருக்க புதுசாக வந்து உட்கார்ந்தா ஒரு அந்நியன் மாதிரி நினைக்கிறது மாதிரி ஒரு அந்நிய நிலையில் இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் நிலைமை மாறி இப்போ ஒரு நிலைமை இருக்கிறது. ஆக ஒரு தமிழ் மாகாணம், இன்றைய தமிழ் மாகாணம்னு சொல்கிற இடம் வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆகிடை தமிழ்கூர் நல்லுலகம் அப்படின்னு தொல்காப்பியத்துக்கு பாயிர எழுதிய பரம்பரனார் சொல்கிற அந்த உரை சிலப்பதிகாரம் தமிழ் வரம்பெருத்த தன்புனல் நன்னாடு சிலப்பதிகாரத்தில் வருது. எல்லை வடவேங்கடம் தென்குமரி, இப்படி தமிழர்களுக்கு எல்லை உடைய நாடு, எல்லை சொன்ன நாடு. 2000 வருஷத்துக்கு எல்லை சொன்ன நாடு இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. வேறு எந்த மொழிக்காரர்களுக்காவது எங்களுடைய நாடு இதுன்னு சொல்கிற பழைய இலக்கிய சான்று கிடையாது. நமக்கு 3000 ஆண்டாக இருக்குது. தொல்காப்பியத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பாரதியார் பாட்டு வர பாடியிருக்காரு. ஆக இப்படிப்பட்ட இந்த அதாவது இந்த தமிழ்நாடு, இந்த தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்றால் ஜாதி இல்லாத ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாடு விளங்கினால் இந்தியாவிலே நாம் உரிமை உடையவர்களாக வாழ்வதற்கும் இந்திய மத்திய அரசிலே தமிழை ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கும் எல்லா சமத்துவம் பெறுவதற்கும் தமிழர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். எப்படி இந்தி இருக்கும்போது தமிழை ஏற்பார்கள் என்றால், ஏற்காவிட்டால் என்னை பிரித்து விடு. அதுதான் என்னுடைய கொள்கை. நான் உன்னோட இருக்கணுமானா சமத்துவமாக வாழ வேண்டும். என் மொழியும் ஆட்சி மொழியாக இருக்கணும். நானும் சேர்ந்து இந்தியாவாக இருக்கணுமே ஒழிய என்னை காலனி நாடாக ஆக்காதே, நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். ஏன்னா அந்த அனுபவம் திருவிதாங்கூர் மலையாளிகளிடம் நான் பட்ட அனுபவத்தினால சொல்கிறேன். நான் அந்த இயக்கத்தில் சின்ன பிள்ளையாக வளர்ந்து சொல்கிறேன். மலையாளிகள் பண்ண ஆதிக்கத்தை தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் பண்ணுது. தமிழுக்கு உரிய இடத்தை கொடுக்கணும், தமிழ் ஆட்சி மொழி ஆகணும், தமிழ் பயிற்சி மொழி ஆகணும்
தமிழ் நீதிமன்ற மொழி ஆகணும். இந்திய பாராளுமன்றத்தில் 22 மொழிகள் என்ன 22 மொழி ஆக்கு, என் மொழியும் ஆக்கு. அதை பற்றி நான் மற்ற மொழியை ஆக்குது அவங்கள்ட்ட வேணா கேளு, வேண்டான விடு. என் மொழியை ஆக்கு. என் மொழி சார்ந்த இனம் இது, மொழியோடு வளர்ந்த இனம் இது. எனவே இந்த மொழி சார்ந்த இனத்தை மதித்து சமமாக மதித்தால் மத்தியத்திலே நாம் மதிப்புடைய நண்பர்களாக இருப்போம். மதிக்காவிட்டால் நான் என் வேலையை பார்த்து நான் போகிறேன், இன்னைக்கு இல்லாட்டால் 100 ஆண்டுக்கு பிறகு வரும். இதுதான் என்னுடைய கருத்து. நீ சமமாக நடத்தாட்டா தமிழ்நாடு தனியாக பிரியும். இன்றைக்கு கங்காணிகள், கைக்கூலிகள், அங்கே போய் காசு வாங்குறவன், பதவி வாங்குறவன், சம்பாதிக்கிறவன், இவன் எல்லா கட்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் விரிவாக சொல்லலை. இவங்கள் நாட்டுப்பற்றோ மொழிப்பற்றோ இனப்பற்றோ உடையவர்கள் அல்ல. ஆனால் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இனப்பற்று உடையவர்கள் வருவார்கள், அந்த இடத்தை கேட்பார்கள், சுயமரியாதையோடு டெல்லியிலே சமமாக உட்காருவார்கள். இல்லாவிட்டால் சென்னையிலே தமிழ்நாடு அமையும். இதுமேல் ஏதாவது கருத்து தான் என்கிட்ட கேட்கலாம். நீ சொல்லி முட்டாள்தனமாக உளறீங்கன்னு கூட கேட்கலாம்.